சீரழிஞ்சு போகாம அழிஞ்சு போகாம இல்லாம ஆகாம தீனுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுறதே என்று சந்தோஷப்படணும். சஹாபா பெண்மணி அப்படித்தான் சந்தோஷப்பட்டாங்க. தன்னுடைய கணவன்மார் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகிறதை பெருமையாக கருதினாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட தன்னுடைய வாப்பா வீட்டுல மௌத்தாகிறதா அதை கேவலமாக கருதினாங்க. எங்களோட வாப்பா பெண்ணை மாதிரி மௌத்தாயிட்டாருன்னு கவலைப்பட்டாங்க. அவங்க சும்மா பெண்களை மாதிரி மௌத்தாகிற தாய்மார்களே அல்லாஹ்வுடைய பாதையில போராடி பாடுபட்டுட்டு வந்தவங்க தான் வீட்டுல மௌத்தாயினாங்க. இன்றைக்கு எங்கட கணவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி போகாம இருக்கிறாங்க என்று சொன்னால் துனியாவுக்கு அலையிறாங்கடா, இது பெருமை அல்ல, இது கவலைக்குரிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம். எங்கட கணவன்மார் அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பாடுபடுறாங்க அலையிறாங்க என்று சொன்னால் இது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் எங்களுடைய கணவன்மார்களை என் குடும்பத்தில் உறுப்பினர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அனுப்பணும், நாங்களும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கும் இந்த பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிமாருடைய மனைமார்கள் செய்யாத உழைப்புகள் கூட இந்த உழைப்புகள் இந்த உம்மத்துக்கெல்லாம் தந்திக்கிறான். நபிமாருடைய மனைமார்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இப்படின்ட்டு நாங்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சேர்த்துக்கொள்வோம். இன்றைக்கு நீங்க அப்படி அல்ல, உங்களோட பங்களிப்பும் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திக்கிறான், தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகக்கூடிய பாக்கியம் எப்படி சஹாபா பெண்மணிகள் வெளியாகினாங்களோ அதை மாதிரி வெளியாகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான். இதனால 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் வெளியாகணும். 3 தடவை 3 நாள் போயிட்டோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு 10 நாள் போக முடியும், அதுக்கு பிறகு 40 நாள் போக முடியும். இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல ஒரு சில்லா முடிச்சால் வேற நாடுகளுக்கு 2 மாசத்துக்கும் போக முடியும். அல்லாஹ் தஆலா இப்படி தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய வாசல் எல்லாம் திறந்து தந்திரான். எங்கள் ஆண்களை 4 மாதங்களுக்கான அனுப்பி வைக்க வேண்டும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வருஷம் 4 மாசம் போகக்கூடிய ஆண்கள் உருவாகிட்டாங்க. எப்ப கேட்டாலும் ஆயில கொடுத்துட்டே பாடுபடுறாங்க. அப்படியான ஆண்கள் எங்களுடைய ஆண்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு மாசம் 3 நாள் 10 நாள் இன்றைக்கு ஆண்கள் கொடுக்குறாங்க. 2 கஸ்ட் ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாள் 8 மணித்தியாலம், 2.5 மணித்தியாலம், 4 மணித்தியாலம் பள்ளிவாசலுக்கு கொடுக்குறாங்க. இதை நாங்கள் பெரிய பாக்கியமாக கருதி நாங்களும் ஆசைப்படணும். சஹாபா பெண்மணிகள் பெருமைப்பட்டாங்க, எங்களோட பிள்ளைகள் தீனுக்கான ஷஹீத் ஆகினாங்க. மறுமையில நான் ஒரு ஷஹீதுடைய தாய், ஷஹீதுடைய கணவன், ஷஹீதுடைய மகள் என்று எழுப்பப்பட வேண்டிய ஆசைப்பட்டாங்க. அந்த உணர்வு எங்கள்கிட்ட வர வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இப்ப சுருக்கமான துவா நடக்கும். அதுக்கு பிறகு தஷ்கீல் பண்ணுவாங்க. பேர்களை கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நானும் போகணும் என்று கணவன் உறுப்பினர் குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லாரும் தீனுக்காண்டி பாடுபட வேண்டும் என்ற ஆசை வைங்க. அல்லாஹ் தஆலா எந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நாங்கள் ஒன்று கூடதை எல்லாம் கபூல் செய்வானாக. என்னுடைய வாழ்க்கையில தீனை குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய அடிமைகளாக அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தீனுக்காண்டி பாடுபட்டு தீனுக்காண்டி ஷஹீதாகி மறுமையில உயர்ந்த வெற்றி அடையக்கூடிய கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அடிமையாக எங்களை வைத்துக்கொள் நாயனே. கேவலமான துனியாவுக்கு அடிமைப்பட்டு உலகத்திலே மறுமையிலும் கேவலம் அடைய வைத்திராதே அல்லாஹ். உன்னை தவிர வேற யாரிடத்தில் எங்களுடைய உள்ளங்களை பறிகொடுக்க விடாதே நாயனே. உன்னை தவிர வேற யார்கிட்ட எங்களை கையேந்த விடாதே அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய அடிமைகளான கேவலமான இந்த துனியாவுக்கு அடிமையாக எங்களை ஆக்கிடாதே நாயனே. அல்லாஹ் உன்னுடைய அடியார்களாக வாழ்ந்து உன்னுடைய தீனை ஹயாத்தாக்கி உன்னுடைய அடியார்களையும் உன்னோட சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி உன்னிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.